இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாகி ரட்சித்தார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். ஏழை கூப்பிடும்போது கர்த்தர் அவர்களுடைய இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாகி ரட்சிக்கிறார். ஏன்னா தாழ்மையானவர்களுக்கு தேவன் பதில் அளிக்கிறார். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு தேவன் அவர்களுடைய காரியங்களில் விடுவிக்கிறார்னு பார்க்குறோம். இன்றைக்கி உங்கள் பிரச்சனை பாடுகள் எது இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்னு இருக்கிறத விட நீங்கள் தேவனை தேடுங்க. கர்த்தரிடத்திலே உங்கள் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு வேண்டுதலோடு தெரியப்படுத்துங்க. ஏன்னா நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார்னு சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் பார்க்குறோம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களையும் கர்த்தர் சமீபமாக இருக்கார், நறுங்குண்ட ஆவியை அவர் ரட்சிக்கிறார்னு பார்க்குறோம். அப்போ மனம் நொந்து போன நிலையில் இருதயத்தில் பலவிதமான பாடுகள் பிரச்சனை போராட்டங்களோடு இருக்கும்போதும் தேவன் உங்களை ரட்சிப்பார். அவரிடத்துல உங்கள் காரியங்களை ஒப்புவிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பம் இந்த உலகத்தில் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை விடுவிப்பேன்னே வாக்குரைக்கிறார். அதனால் கர்த்தர் உங்கள் எல்லா பிரச்சனை பாடுகள் போராட்டங்களில் இருந்தும் தேவன் விடுவிக்க உங்களை வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதுதான் தாவீது எப்பவுமே தேவனை எப்படி கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்னு சொல்கிறார். தேவனை நீங்கள் உங்கள் அறை கதவுகளை பூட்டி கொண்டு நீங்களும் தேவன் மாத்திரம்தான் தனித்து தேவனிடத்தில் உங்கள் காரியங்களை தெரியப்படுத்துங்க. அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து உங்களுக்கு செவி கொடுப்பார்னே வசனம் சொல்லுகிறது. அப்போ தேவன் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறார் இல்லையா, அவர் உன்னதத்திலிருந்து உங்களுக்கு பதில் தருவார். ஏன்னா இங்கே தாவீது சொல்கிறார், கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கிறீர், அவர்கள் இருதயத்தை நீ ஸ்திரப்படுத்துவீர். அப்போ திக்கற்ற நிலைமை, சிறுமைப்பட்டவர்கள், ஏழை எளியவர்கள், அவங்களுடைய கூப்பிடுதலை ஒருவரும் கேட்க மாட்டாங்க, எல்லாரும் அவங்கள அசட்டை பண்ணலாம். ஆனால் கர்த்தர் அவர்கள் வேண்டுதலை கேட்குறார். அவங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்தும்படியாக தாவீது இங்கே தேவனிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறத பார்க்குறோம். இங்கே தாவீது தன்னையும் சொல்கிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன். தாவீது இஸ்ரவேல் யூத ராஜ்யங்களுக்கு 40 வருடம் அவர் அரசாண்டு கொண்டு இருந்தவர் தான். ஆனாலும் அவர் தன்னை எப்படி தாழ்த்துறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார்னு, தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர், என் தேவனே தாமதியாதியும்னு சங்கீதம் 40:17 தேவனை நோக்கி அவர் கூப்பிடுகிறத பார்க்குறோம். அப்போ நம்மை நாமே தாழ்த்தணும். ஏன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை தருகிறார், தாழ்மை உள்ளவர்கள் ஜபத்தை கேட்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அதனால் அவர் நமக்கு துணை நின்று நம்மை விடுவிப்பார். அவருடைய ரட்சிப்பு நமக்கு தாமதிக்காது. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கையிலும் சவுலின் கைக்கும் நீங்களாகி விடுவித்த போதுன்னு. அப்போது இந்த 22வது இந்த சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் முழுக்க தேவனை அவர் மகிமைப்படுத்துகிறார். இதே வசனங்கள் தான் சங்கீதம் 18லேயும் வரும். அப்போ இது கர்த்தரை அவர் எப்படி சவுலின் கைக்கும் அவளுடைய எல்லா சத்துருக்கள் கைக்கும் தேவன் எப்படி விடுவித்து அவரை பாதுகாத்தார்னு அவர் எழுதின பாடல் தான் இந்த அதிகாரம். அப்படி தேவனை கர்த்தரே என் கண்மலையும் கோட்டை, என் ரட்சகர், என் துருகம், நான் நம்பியிருக்கிறவர், என் ரட்சண்ய கொம்புன்னெலாம் சொல்லி தேவனே அவர் மகிமைப்படுத்துவார். அவரை தம் வலது பாரத்தில் வைத்ததுனால அவர் அசைக்கப்படுவதில்லை என்று விசுவாசித்தார். எப்பவுமே தாவீது கர்த்தரை முன்னிறுத்தி தான் ஓடுவார். எப்பொழுதும் அவரிடத்துல ஆலோசனை கேட்டு தான் எந்த ஒரு யுத்தத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக தேவனுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிற பழக்கமும் தாவீதின் இடத்துல இருந்தது. அதனால்தான் தாவீது கூப்பிடும் போதெல்லாம் அவருடைய எல்லா இக்கட்டுக்கும் அவரை நீங்களாகி ரட்சித்தார்னு பார்க்குறோம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எல்லா தீமைக்கும் எங்களை நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு என்பவரின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவுது. இவர்கள் பூமியில் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்று இங்கே ஆசீர்வாதத்தை யாக்கோபு கூறுகிறத பார்க்குறோம். அவருடைய பிள்ளைகளை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று பின்னாட்களில் அழைக்கப்பட்டாங்க. யாக்கோபுனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் வம்சத்தார் இல்லையா, அவங்கள எல்லா தீமைக்கும் தேவன் விலக்கி காக்கணும்னு சொல்லி தேவனிடத்தில் அந்த ஆசீர்வாதத்தை வேண்டி தன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறதையும் பார்க்குறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூப்பிட்டு தனித்தனியாக அவர்கள் மேல் சிரசின் மேலே கரத்தை வைத்து அவர் ஆசீர்வதிப்பார்.
வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14 வசனத்துலேருந்து 17 வரைக்கும் நம்ம தியானிக்கும் போது அங்கே என்ன சொல்கிறாரு, நான் ஆண்டவனே அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவர், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அப்போ ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக உபத்திரவப்பட்டவங்க இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டு சுவிசேஷத்தின் நிமித்தம் உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போய் இரத்த சாட்சியாய் மரித்தவர்களை குறித்து இந்த வசனம் சொல்லப்படுது. அவங்க அவங்களுடைய அங்கேயே எப்படி இருக்கான், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்ததாக இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள்னு பார்க்குறோம். அதாவது பரலோக ராஜ்யத்திலே உன்னதத்திலே இப்படி பாடுபட்டவங்க தேவனை துதிக்கிறாங்க, மகிமைப்படுத்துகிறாங்க. சிங்காசனத்துக்கு முன்பாக வீற்றிருக்கிறவர் தான் இவர்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறவராக இருக்கிறார். அதனால் அங்கே தேவனை அவர்கள் துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்காங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அங்கே போற்றப்படும் போது அங்கே இருக்கிற இவர்களுக்கெல்லாம் தேவன் பசி அடையாதபடிக்கும் அவர்கள் தாகம் அடையாதபடிக்கும் அவர்களுக்கு வெயிலின் உஷ்ணமோ வராதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். ஏன்னா சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் தான் இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் அண்டைக்கே கொண்டு போய் நடத்துகிறார்னு பார்க்குறோம். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைக்கிறவராக இருக்கிறார். அதுபோல் கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த உலகத்தில் யார் பாடுபட்டாலும் அவங்களுக்கும் நித்தியத்திலே தேவன் இளைப்பாறுதலே வைத்திருக்கிறார் இல்லையா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னே சொல்கிறார். அப்போ ஆட்டுக்குட்டியானவர் இப்படி இரத்த சாட்சியாய் மறிக்கிறவர்களுக்காகவும் அவருக்காக பாடுபட்டவர்களையும் அவர் அழகாக பாதுகாக்கிறார். ஜீவ தண்ணீர் அண்டையிலே அவர்களை கொண்டு போய் அவர்களை வைக்கிறார்னு பார்க்குறோம். அப்போது இன்றைக்கி ஏழைகளுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களுடைய இடுக்கண்களிலிருந்து அவர்களை நீங்களாகி ரட்சிக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்க, உங்கள் காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது உங்களுடைய எல்லா காரியங்களின் இக்கட்டிலிருந்து உங்களை நீங்களாகி தேவன் ரட்சிப்பார். ஆமீன்.